Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் 2024ல என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போறோம். சம்மரிலாம் சொல்ல போறது இல்லை, ஜஸ்ட் என்னென்ன படிச்சிருக்கேன் அண்ட் அந்த புக்கெல்லாம் ஒர்த் ரீடிங்கா இல்லை எதுவும் பிட் டிசப்பாயிண்டிங்கா இருந்ததா, இல்லை ரொம்ப நேரம் ரீட் பண்ணனா, இல்லை ஈஸியான புக்கா, பிகினர் ஃப்ரெண்ட்லியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த இயர் வந்து ஃபுல்லாக ஹாப்பினஸாகவே இருக்கட்டும். அண்ட் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா நான் ஓவராலாக 35 புக்ஸ் படிச்சிருக்கேன். 2023ல பார்த்தோம் அப்படின்னா 42 புக்ஸ் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கம்பேர்ட் டு 2024ல கொஞ்சம் புக்ஸ் கம்மியாயிடுச்சு. பட் 25ல நம்ம போன இயரை விட இந்த இயர் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். 50 புக்ஸ்ன்னு வேற டார்கெட் வச்சிருக்கேன். இது வரைக்கும் 2 புக் தான் படிச்சிருக்கேன் அண்ட் 3rd புக் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை என்னன்னு பார்ப்போம். அண்ட் இந்த 2024ல நான் ரீட் பண்ண புக்ஸ் லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஜான்ரானா த்ரில்லர் படிச்சிருக்கேன். த்ரில்லர் தான் அதிகமாக படிச்சிருக்கேன். தென் கிளாசிக்ஸு, ரொமான்ஸ் ஃபிக்ஷன், ரோம்காம், அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஃபேண்டசி புக்ஸ் படிச்சிருக்கேன். ஷார்ட் ஸ்டோரி, யங் அடல்ட் ஃபிக்ஷன், இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு ஜான்ராவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஷார்ட் ஸ்டோரியில் நான் ஒரே ஒரு புக் தான் படிச்சிருக்கேன். அது வந்துட்டு ஹருகி முராகாமி எழுதின பர்த்டே கேர்ள் அப்படிங்கிற இந்த புக்கு. ஸோ இந்த புக் வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்கு வந்து இந்த புக் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். 2024ல இந்த புக் தான் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி ரீட் பண்ணேன். எனக்கு சுத்தமாக ஸ்டோரி புரியல. எண்டிங் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே இருந்தது. நான் ரேப்பப் வீடியோலேயே இந்த புக் யாருக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் யாரும் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரி தெரில. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டை சொல்லுங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். மற்றபடி என்ன பொறுத்தவரை இது ஒர்த் ரீடிங் நான் சொல்ல மாட்டேன். பிட் டிசப்பாயின்மெண்ட். மேபி மற்ற ரிவ்யூ வீடியோ இல்லை வேற யாராவது ரீட் பண்ணவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் இந்த புக் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யங் அடல்ட் ஃபிக்ஷனில் இருக்கிற புக்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தோன்னா 2 புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோன்னா 5 பாயிண்ட் சம்ஒன் பை சேத்தன் பகத். என்கிட்ட புக்கு காட்டுறதுக்கு இல்லைனா கிண்டில் அன்லிமிட்டட்ல புக்காக தான் படிச்சிருந்தேன். ஸோ அந்த பிக்சர்ஸ், அந்த புக்கோட கவர் என்னன்னு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு 5 பாயிண்ட் சம்ஒன். ஸோ இந்த புக் வந்துட்டு ஒர்த் ரீடிங்கா அப்படின்னா ஓகேயான ரீடு. ரொம்ப ஒர்த் ரீடிங் சொல்ல முடியாது, ஓகேஸ் ரீடு. நீங்கள் பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா இந்த புக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியன் ஆத்தர் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த புக்ஸும் படிச்சதில்லை அப்படின்னா இந்த புக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சேதன் பகத் புக்ஸ் லைக் இது ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டு, கேர்ள் இந்த ரோமோ நாட் 5, இந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அஜய் கே பாண்டே எழுதின யூ ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு. இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி யூ ஆர் தி பெஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட சீக்வல் தான் இது. இதுவும் வந்துட்டு ஒர்த் ரீடிங்கா அப்படின்னு கேட்டால் சேம் தான், ஓகேஷான ரீடு. லைக் லாஸ்ட் புக்கில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பாவனா இறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த புக்கில் வந்துட்டு அவங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான புக் தான். நெக்ஸ்ட் என்ன ஜான்ரா அப்படின்னு பார்த்தோன்னா கிளாசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு பார்த்தோன்னா 18th century 19th century அந்த மாதிரி டைமில் எழுதின புக்ஸ். ஸோ அதில் வந்து நான் ஓவராலாக 2 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தி மெட்டமார்ஃபோசிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃப்கா. ஸோ அது வந்துட்டு நான் ஃபிசிக்கல் காப்பியாக தான் படிச்சிருந்தேன். பட் இப்போதைக்கு காட்டுறதுக்கு என்கிட்ட புக் இல்லை. ஸோ அது வந்து ஒர்த் ரீடிங்கா அப்படின்னா அது ரொம்ப யோசிக்க வைக்கிற புக்கு. எண்டிங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடு டிப்ரெசிங் எண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வீடியோவும் நான் எடுக்கலை. நீங்கள் வேறு ஏதாவது ரிவ்யூ வீடியோ பாருங்கள், ஸ்பாய்லர் இல்லாமல் இருக்கிற மாதிரி பாருங்கள். பட் எண்டிங் வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ரீட் பண்ணிவிட்டு என்னடா இப்படி எழுதியிருக்காங்க இந்த ஃப்ரான்ஸ் காஃப்கா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும் அந்த புக்கு. ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் விமன் பை லூயிசா மே ஆல்காட். ஸோ இந்த புக் வந்துட்டு ஒர்த் ரீடிங்கா அப்படின்னா எஸ், இது வந்து ஒர்த் ரீடிங். பட் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எனக்கு வந்து டைம் கன்சியூமிங்காக இருந்தது. கிளாசிக்ஸ்னாலே அந்த நிறையா நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு ஓகே, பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் தெரிஞ்சுது. ஸோ இதில் என்னோட ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா ஜோ அப்படின்னு ஒரு பொண்ணு வருவாங்க. ஸோ மொத்தமாகவே இது வந்துட்டு இந்த 4 சிஸ்டர்ஸ் இவங்களை பற்றின ஸ்டோரியாக தான் இருக்கும். அண்டு இதில் ஜோ அப்படிங்கிற கேரக்டர் எனக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த புக் ட்ரை பண்ணுங்க. பட் பிட் டைம் கன்சியூமிங். இதுக்கு நான் இன்னும் ரிவ்யூ வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐல் ட்ரை. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜான்ராஸ் என்ன ஃபேண்டசி புக்ஸ் என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபேண்டசி புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக நான் 5 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இந்த புக் தான், தி பேலட் ஆஃப் சாங் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் பை சூசன் காலின்ஸ். இந்த புக்கு இது ஃபேண்டசின்னு சொல்லலாம், டிஸ்டோபியன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஹங்கர் கேம்ஸ் அந்த மூவி ஆர் புக் சீரீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிறது ஹங்கர் கேம்ஸ்க்கு முன்னாடி 10th ஹங்கர் கேம்ஸ் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஹங்கர் கேம்ஸில் வந்துட்டு பிரசிடென்ட் ஸ்னோன்னு ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின ஸ்டோரியாக இருக்கும். நல்லா இருந்தது. அண்டு இது வந்து ஒர்த் ரீடிங்கா அப்படின்னா எனக்கு என்ன பொறுத்தவரை இது ஒர்த் ரீடிங் தான்.
பட் இந்த மூவியோ இல்ல இந்த புக்ஸோ பெருசா ஹங்கர் கேம்ஸ் அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ஹைப்பா நான் எங்கேயும் பார்த்ததில்ல. பட் இட்ஸ் ஒர்த் ரீடிங். பிட் டைம் கன்சியூமிங் தான். இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இவ்வளோ பேஜஸ் இருக்கு. நான் ஹார்ட் கவர் வாங்கியிருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணேன். அண்ட் மூவியும் பார்த்தேன். அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஏன் ஹங்கர் கேம்ஸ் அளவுக்கு இது பெரிய ஹைப் இந்த மூவிக்கோ இல்ல இந்த புக்ஸ்க்கோ குடுக்கலன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்தது. ஒரு டிஃபரெண்ட் ஃபீல். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன ஃபேண்டசி புக்ஸ்ல அடுத்து வேற என்ன அப்படின்னா, தி ஆஷஸ் அண்ட் த ஸ்டார் கர்ஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சிருந்தேன். ஆத்தர் வந்து பார்த்தோம்னா கேரிஸா பிராட்பெண்ட் அப்படிங்கிறவங்க. இதுவும் கிண்டல் அன்லிமிட்டட்ல புக்ல படிச்சதுதான். இந்த புக்குக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புக் இருக்கு. த செர்பென்ட் அண்ட் த விங்ஸ் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு 2023 எண்டிங்ல ஒரு புக் படிச்சிருந்தேன். ஸோ அதோட சீக்வல் தான் இந்த ஆஷஸ் அண்ட் ஸ்டார் கர்ஸ் கிங். இதுவும் வந்துட்டு வேற லெவல் ஃபிக்ஷனல் வேர்ல்டா இருக்கும். இதுலயும் வந்து ஹங்கர் கேம்ஸ் மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கும். நார்னியால வர மாதிரி ஒரு பேட்டில் இருக்கும். வேம்பயர்ஸ் அது இது சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த புக்லாம் இந்த செர்பென்ட் அண்ட் த விங்ஸ் ஆஃப் த நைட் அந்த ஆஷஸ் அண்ட் ஸ்டார் கர்ஸ் கிங் இந்த 2 புக் முடிச்சுட்டு இந்த புக் வந்துட்டு பிசிக்கல் காப்பி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் பிசிக்கல் காப்பி வாங்கல. இதுக்கு அடுத்து சீக்வல் அடுத்து ஒன் மோர் புக் இந்த இயர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவும் வந்துட்டு கிண்டல் அன்லிமிட்டட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா அதை பத்தி நான் ஃபர்தரா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா புக் சீரீஸ் ஆக்சுவலி இதுல 3 புக்ஸ் இருக்கும். த க்ரூவல் பிரின்ஸ், த விக்கெட் கிங் அண்ட் த குயின் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு 3 புக்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு த க்ரூவல் பிரின்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு புக்கா படிச்சிருந்தது. அது வந்து ஒர்த் ரீடிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிராகிங்கா இருக்கும். கொஞ்சம் லேட்டா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த நெக்ஸ்ட் 2 புக்ஸ் வந்துட்டு தட்ஸ் ஒர்த் ரீடிங். என்கிட்ட இங்க புக் வச்சிருக்கேன், காட்டுறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு த க்ரூவல் பிரின்ஸ், அது வந்து புக்கா படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு த விக்கெட் கிங் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் நத்திங். ஸோ இதுல வந்துட்டு மோஸ்ட்லி எனிமீஸ் டு லவர்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஃபேரி லேண்ட் மாதிரி இருக்கும். நார்னியால எப்படி வேற ஒரு நார்னியா அப்படிங்கிற பிளேஸ்க்கு நார்மல் ஒரு மோட்டல் வேர்ல்ட்ல இருந்து அங்க போறாங்களோ, இதுவும் அதே மாதிரி மோட்டல் வேர்ல்ட்ல இருந்து இந்த ஃபேரி லேண்ட் போவாங்க. அது ஒரு இம்மோட்டல், அங்க நிறைய இருக்கிறவங்க எல்லாருமே இம்மோட்டல்ஸ் தான் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ் இருப்பாங்க. ரீட் பண்ண நல்லா இருக்கு. இந்த இந்த எப்படி சொல்றது, இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரி ரிலேட்டடா இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் இன்னும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் சில புக் நேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த இயர்ல மேபி படிச்சேன் அப்படின்னா அதை பத்தி பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் புக் க்ரூவல் பிரின்ஸ் மட்டும் கொஞ்சம் போரிங்கா இருக்கும். பட் இது ரெண்டுமே ஒர்த் ரீடிங் தான். ஏன்னா ஃபேண்டசி அப்படின்னாலே நம்ம வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்களா, இது ஒர்த் ரீடிங். அது மட்டும் நீங்க எப்படியே கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் நீங்க என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணலாம். ஸோ நான் எந்த ஒரு புக்ஸ்க்கும் வந்துட்டு சம்மரி எதுவும் சொல்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ரேப் அப் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான சம்மரிஸ்லாம் குட்டி குட்டியா கொடுத்துருப்பேன். இதுல வந்துட்டு ஜஸ்ட் ஓகேயா, ஒர்த் ரீடிங்கா, டிசப்பாயிண்டிங்கா அந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் ஹெல்ப் ஜான்ரா பார்க்க போறோம். இதுல வந்துட்டு ஒரே ஒரு புக் மட்டும் தான் நான் பிசிக்கல் காப்பியா படிச்சிருந்தேன். அது வந்துட்டு 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் பை சேத்தன் பகத். சேத்தன் பகத் எழுதினது மத்த எல்லாம் மோஸ்ட்லி ஃபிக்ஷன் புக்ஸா இருக்குமா. இது ஒண்ணு என்ன அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் ரீட் பண்ணேன். இந்த புக் வந்துட்டு நான் எப்போ ரீட் பண்ணேன் அப்படின்னா ரைட் புக் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ரீட் பண்ணிட்டு இதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணனா அப்படின்னா கேட்காதீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த ஃபாலோ பண்ணேன். இதுல மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா அதான் 11 ரூல்ஸ் இருக்கும். எல்லாமே சிம்பிளான இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஏது நீங்க ஒரு அடல்ட்டா ஃபீல் பண்றப்போ இந்த புக் கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பேசிக்கான திங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுல ஆல்ரெடி நான் சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னும் ஒரு 2 3 விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பரா. இந்த ஃபிட்னஸ், நம்ம புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்னதா டாஸ்க்கை பிரேக் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கம்ப்ளீட் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு அடல்ட் நெக்ஸ்ட் இது நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு அடல்ட்ஹுட்க்கு என்டர் ஆகுறப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னும் 3 புக்ஸ் படிச்சிருக்கேன். பட் அது எல்லாமே புக்கா தான் படிச்சிருந்தேன். அதுல இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான புக்ஸா தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்னால எல்லா பாயிண்ட்ஸுமே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் அதுல இருக்க சில சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். சேம் கண்டென்ட்ஸ் திரும்ப திரும்ப வரும். அண்ட் ஒரு புக் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அதுல இருக்க பாயிண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்ற ஒரு புக் படிச்சிருந்தேன். அது கிண்டல் அன்லிமிட்டட்ல இருந்தது. ஆத்தர் நேம்லாம் எதுவும் சொல்லல. லைப்ரரி மைண்ட் செட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சம் கம்யூனிட்டி அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இந்த புக் எழுதியிருக்கலாம் மேபி. ஸோ அதுல வந்து ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடா தான் பேசியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்தது. ஹென்ரி ஜன்டிலா அப்படிங்கிறவங்க ஆத்தர் நேமு. ஸோ அந்த புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம எப்படி சொல்றது,
டோன்ட் பர்டன் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். என்ன என்ன நடக்குதோ நடக்கட்டும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க. ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாமலாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. உங்க ஹார்ட்டுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது அந்த புக் ரீட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு 701 லைஃப் லெசன்ஸ் பை ஹான்ராட் அப்படிங்கிற ஒரு அந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ 701 லைஃப் லெசன்ஸ்னா எல்லாமேலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதில் இருக்கிற குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. நான் ரீட் பண்ணப்ப ஞாபகம் இருந்தது. இப்போ நான் என்னென்ன அதெல்லாம் திரும்ப நான் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்தா தான் புரியும். பட் இதுவும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லான புக்ஸ் தான். செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே எதுவுமே ஒர்த் இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லானது தான். ஏன் எப்போ எப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, அதில இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம்னா, இல்ல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ அத ஃபாலோ பண்ணோம்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்டின்னா, நீங்க 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற இந்த புக் மட்டும் ட்ரை பண்ணுங்க. நல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அனதர் ஃபேவரட் ஜான்ரா அது வந்துட்டு ரோம்காம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, ஓவராலா நான் 5 புக்ஸ் படிச்சிருக்கேன். ரோம்காம்னு சொல்லலாம், ஒரு கான்டெம்பரரி ரொமான்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாரி சொல்லலாம். இதுல வந்து ஓவராலா நான் வந்துட்டு 5 புக்ஸ் படிச்சிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா, டு ஆல் த பாய்ஸ் ஐ ஹவ் லவ்ட் பிஃபோர் அப்படிங்கிற இந்த புக்கு. ஆத்தர் பார்த்தோம்னா ஜெனி ஹான். ஸோ தி சம்மர் ஐ டர்ன் பிரிட்டி சீரீஸ் அந்த புக் சீரிஸோட ஆத்தர் தான் இது. இவங்களோடது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பட் அந்த நான் ஆல்ரெடி இதுவும் ஏதோ ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு தான் பெருசா இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தான் குடுத்துருப்பாங்க. பட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் சில்லியா இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மத்தபடி இந்த புக் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இந்த மூவி வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கேன். நெறைய டீன்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ்க்கு பீட்டர் கெவின்ஸ்கி அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த புக் வந்து ரீட் பண்ண நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் சீக்வல் வந்து இன்னும் 2 புக் இருக்கு. ஸோ அது என்கிட்ட பிசிக்கல் காப்பி இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த இயர் நான் வந்து படிக்க நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இது வந்து ஒர்த் ரீடிங்கா அப்படின்னா ஒர்த் ரீடிங் தான். பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். ஈஸியா தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த 2 புக் ரோம்காம் புக் தான் அதுவும். இந்த ஆத்தர் வந்துட்டு இப்போ தான் நான் ட்ரை பண்ணேன். சாரா ஆடம்ஸ் அப்படிங்கிற ஆத்தர். ஸோ இவங்க வந்து இதுவும் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு புக் சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, தி ஆஃப் லிமிட்ஸ் ரூல் அப்படிங்கிற புக்கு. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, தி டெம்பரரி ரூமி அப்படிங்கிற இந்த புக்கு. ஸோ இந்த புக் வந்து எனக்கு ஆஃப் லிமிட்ஸ் ரூல் இந்த புக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுல வந்து 2 பேருக்குமே இதுல இருக்கிற அந்த மேல் கேரக்டரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிரீன் ஃபிளாக்கா காட்டியிருப்பாங்க. அண்ட் பேரே மறந்துருச்சு பார்த்தீங்களா? ஃபீமேல் கேரக்டர் நேம் வந்து லூசி. அண்ட் மேல் கேரக்டர் பேர் வந்து கூப்பர். ஆமா கூப்பர். மறந்து போச்சு. பட் இது ஸ்டோரி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தி டெம்பரரி ரூமி. இதுல லூசி அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்கல்ல. ஸோ அவங்களோட அண்ணா வந்து ஆண்ட்ரூன்னு இதுல ஒரு கேரக்டர் வருவாங்க. அண்ட் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு ஜெசிகா அப்படின்னு வருவாங்க. ஸோ இவங்கள பத்தின ஸ்டோரி. கம்பேர் டு திஸ் இந்த புக்க கம்பேர் பண்றப்ப இது வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தது. பட் ஓகே தான். 2மே ரீட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டா ரீட் பண்ணலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ட்ரை பண்ணலாம். பட் இதோட இது கொஞ்சம் போரிங் அண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். என்ன இந்த புக் நல்லா எழுதிட்டு இந்த புக்ல ஏன் தேவையில்லாத கன்டென்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கும். மத்தபடி ஓகே. அண்ட் 3 புக் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த 2 புக்ஸ் பார்த்தோம்னா, நான் ஐ மீன் 4த் புக் பார்த்தோம் அப்படின்னா, 2மே வந்துட்டு புக்கா படிச்சிருந்தேன். அதுல ஒரு புக் பார்த்தோம் அப்படின்னா, லவ் குவெஸ்ட் பை கேமிலா ஐலி அப்படிங்கிற ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கும் வந்துட்டு ஒரு எனிமீஸ் டூ லவர்ஸ் ஸ்டோரி மாரி இருக்கும். ஒரு ஜங்கிள்க்கு போவாங்க. அந்த அந்த பொண்ணு பார்த்தோம்னா ஆர்க்கியாலஜிஸ்ட்டா இருப்பாங்க. இல்ல அந்த பையன் தான் ஆர்க்கியாலஜிஸ்ட்டா இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோகிராஃபரா இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எனிமீஸா இருந்துட்டு கடைசியில அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி சேருது அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கும் இதுல கேரக்டர் நேம் அந்த கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஐ மீன் கண்டென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு தீம் ஞாபகம் இருக்கு. பட் கண்டென்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஞாபகம் இல்ல. இதுக்கெல்லாம் அந்த ஹைலைட்ஸ் திரும்ப ரீவிசிட் பண்ணா அந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் இந்த புக் வந்து நான் என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணேன். ஐ கெஸ் ஃபெப் மந்த் ரீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். நல்லாவே என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து 5th புக் பார்த்தோம் அப்படின்னா 180 செகண்ட்ஸ் பை ஜெசிகா பார்க். இதுவுமே வந்துட்டு ஒர்த் ரீடிங் இல்ல. இது வந்து ஓகேஷான ரீடு. பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஃபேவரட் ஜான்ரா தட்ஸ் நன் அதர் தென் ரொமான்ஸ் ஃபிக்ஷன் தான். ஸோ இந்த இயர் வந்து ரொமான்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் நான் இன்னும் பிக் பண்ணல. அண்ட் லாஸ்ட் இயரும் பார்த்தோம்னா நவம்பர், டிசம்பர்ல பெருசா எதுவும் படிக்கல. பட் அதுக்கு முன்னாடி ரீட் பண்ண புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 புக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்விஸ்டட் சீரீஸ் தான். ட்விஸ்டட் லவ், ட்விஸ்டட் கேம்ஸ், ட்விஸ்டட் ஹேட், தென் ட்விஸ்டட் லைஸ் இந்த 4 புக்ஸ் இருக்கு. என்கிட்ட ட்விஸ்டட் ஹேட் மட்டும் தான் வந்துட்டு இப்போ பிசிக்கல் காப்பியா இருக்கு. மற்றது எல்லாமே புக்ல படிச்சது. கிண்டல் அன்லிமிட்டட்ல அது ஆல்ரெடி இருந்தது. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே வேற லெவல் ரொமான்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ். ஒரு இதுல பார்த்தோம்னா சிஓவா இருப்பாங்க, அப்புறம் பாடி கார்டா இருப்பாங்க, அப்புறம் ஹார்பர் செக்யூரிட்டி இருப்பாங்க, அப்புறம் ஃபைனலி டாக்டர் ஜாஷ் சென் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். ஒவ்வொன்றும் இட்ஸ் யூனிக் இன் தேர் ஓன் வே. நம்ம இதை வந்து ஸ்டாண்ட் அலோன் மாதிரியும் படிச்சுக்கலாம், இல்லை அந்த புக் சீரிஸ் ஆர்டர்லையும் படிக்கலாம். அண்ட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா,
ட்விஸ்டட் லவ் வந்துட்டு மூவியாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸும் அந்த இதெல்லாம் அனுப்பியிருந்தாங்க, ட்விஸ்டட் லவ் வந்துட்டு மூவியாக வரப்போகுது அப்படிங்கிற நியூஸை. ஸோ எக்ஸைட்டிங். அது மாதிரி லாஸ்ட் இயர் வந்து டென்ஸ் வித் திஸ் மூவி வந்துருந்துச்சா. புக் அளவுக்கு மூவி இல்லை, பட் ஓகேயான மூவி தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனதர் ரொமான்ஸ் ஃபிக்ஷன் புக் வந்துட்டு லவ் ஆன் த பிரெயின் பை அலி ஹேசல்வுட். ட்விஸ்டட் சீரீஸ்க்கு நான் ஆத்தர் நேம் சொன்னேன்னா ஆனா ஹாங். எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. இந்த புக் வந்து லவ் ஆன் த பிரெயின் வந்துட்டு நான் லவ் ஹைப்போதீசிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்துட்டேன். பட் இல்லை, லவ் ஹைப்போதீசிஸ் தான். இது அந்த அளவுக்கு இது எனக்கு டிசப்பாயிண்டிங் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் இதை என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணலை. இது லவ் ஹைப்போதீசிஸ்ல வர ஆடம் கால்சனா இருக்கட்டும், ஆலிவ் கேரக்டரா இருக்கட்டும், 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி படித்தேன். பட் இதுல வந்துட்டு லெவி அப்படிங்கிற கேரக்டர் வருவாங்க. கிரீன் ஃபிளாக் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் ஐ டிடன்ட் என்ஜாய் திஸ் புக். நீங்க வேற எதுவும் ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த புக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லவ் ஹைப்போதீசிஸ் படிங்க, அது நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா ரொமான்ஸ் ஃபிக்ஷனில் லாஸ்ட் புக் வந்துட்டு இந்த புக் தான், November 9 பை காலின் ஹூவர். ஸோ காலின் ஹூவர் புக்ஸ் எல்லாமே வேற லெவல் ரொமான்ஸ் ஃபிக்ஷனான ஸ்டோரி தான். ஸோ அதனால நான் இந்த புக் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் இப்போ நான் சொன்ன ரொமான்ஸ் ஃபிக்ஷன் புக்லாம் எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் இல்லை. யங் அடல்ட்ஸ் அவங்களாம் ரீட் பண்ணலாம், நாட் ஃபார் டீன்ஸ். ஓகேயா? ஸோ இந்த புக் வந்துட்டு இதில் வந்துட்டு பென்டன் ஜேம்ஸ் கெஸ்லர், பாலன் ஓலின் இந்த மாதிரி 2 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நான் இப்போ சம்மரி சொல்லிட்டு இருக்கேன், அது வேணாம். நல்லா தான் போகும். இந்த பென்டன் ஜேம்ஸ் கெஸ்லர் கேரக்டர் ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்தது, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி போச்சு, அப்புறம் எண்டிங் வந்து நல்லா தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் திரும்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நான் என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணேன், ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணேன். பட் வெரிட்டி அளவுக்கு இந்த புக்கை நான் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணல. இது நல்லா இருந்தது, ட்ரை பண்ணுங்க. நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எவ்ரி ஒன், அப்படியே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லா ஜான்ரா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலி வந்துட்டு த்ரில்லர் ஜான்ரா இருக்குது. இதில் தான் நான் 10 புக்ஸ் படிச்சிருக்கேன். மித்த எல்லாத்துலேயும் 6, 5, 4, 2, 1 அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன். கரெக்டாக 6, 5, 4, 2, 1 3 புக்ஸ் எதுலையும் படிக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ த்ரில்லர் ஜான்ரா பார்க்க போகிறோம். இதில் வந்து மோஸ்ட்லி நான் ரீட் பண்ணது வந்து ஃப்ரேடா மெக்ஃபெடன் அவங்களோட புக் தான். ஸோ அது எல்லாமே கிண்டல் அன்லிமிட்டட்ல இருக்குது. இதில் இருக்க எல்லாமே வந்துட்டு ஒர்த் ரீடிங் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடலாம். ஒவ்வொருத்துலேயும் ஒரு பயங்கர பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். சில பேர் வந்துட்டு இது எப்படி சொல்றது, இவங்களுக்கு சில பேர் இதுக்கு நெகட்டிவா பேசுறவங்களும் இருக்காங்க. ஃப்ரேடா மெக்ஃபெடன் பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் இவங்களோட எல்லா புக்ஸுமே என்ஜாய் பண்ணி தான் ரீட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது ஒரு நார்மலான புக் தான், பட் ஓவர் ஹைப்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். பட் நான் என்ஜாய் பண்ணி தான் ரீட் பண்ணேன். ஸோ எனக்கு அது ஒன்னொருத்தோட சம்மரிலாம் சொல்ல, பட் என்னென்ன ஃப்ரேடா மெக்ஃபெடன் புக்ஸ் படித்தேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தி டீச்சர் அப்படிங்கிற புக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டீச்சர் அப்படின்னு ஒரு பையன் கேரக்டர் தான் இருக்கும். அவங்க தான் ஒரு பயங்கர வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபையும் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தி இன்மேட் அப்படிங்கிற புக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அந்த ஜெயிலில் இருக்க ஒரு பர்சன் அண்ட் அங்கே நர்ஸாக அவங்களோட ஓல்டு லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு கில்லர் இருப்பாங்க, யாரு கில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அது நிறையா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்க, அதில் ஒருத்தராக இறந்து போயிருப்பாங்க. ஸோ கொன்னட்டதுனால தான் இந்த பையன் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இல்லை வேற யாரும் கில் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டோரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தி லாக்டு டோர்னு ஒரு புக்கு, அப்புறம் நெவர் லைன் ஒரு புக்கு. ஒரு இதில் ஒரு டாக்டர் பற்றி ஒரு ஸ்டோரி வரும். இன்னொரு இதில் சம் சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு கப்பல் வந்துட்டு ஒரு 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 நியூ வில்லா போய் பார்ப்பாங்க, அங்கே போய் மாட்டிப்பாங்க, அங்கே அவங்கவுங்க என்னென்ன என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போகும். அந்த மறுபடியும் அந்த ஹைலைட்ஸ் நான் ரீகால் பண்ணாதான் அந்த கேரக்டர் நேம்ஸ்லாம் எனக்கு தெரியும். பட் இதான் அந்த தீம், அது மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரேடா மெக்ஃபெடன் இல்லாமல் நான் வேற என்ன புக்ஸ் படிச்சிருந்தேன் அப்படின்னா நிதி உபாத்யாய் இந்தியன் ஆத்தர் புக். இவங்களோட புக்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா தட் நைட் அப்படிங்கிற புக் படிச்சிருந்தேன். இதுவும் வந்துட்டு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க விளையாட்டா பண்ணது. பட் அது ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. த்ரில்லர் ஹாரர் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ஜாய் பண்ணி படித்தேன். இது வந்து ஒர்த் ரீடிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிதி உபாத்யாய் புக் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹியர் யூ அப்படிங்கிற இந்த ஸ்டோரி. இது எனக்கு புரிஞ்சிக்கவே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டோரி படிச்சுட்டு தான் வரேன். எண்டிங்ல தான் வந்துட்டு ஓ இதானா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு பயங்கர ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு சம்மரி ரிவ்யூலாம் இருக்கு. இந்த 2 புக்ஸ்க்குமே வந்துட்டு சம்மரி ரிவ்யூ இருக்கு. 2மே பிகினர் ஃப்ரெண்ட்லி, இந்தியன் ஆத்தர். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் த்ரில்லர் புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காலின் ஹூவர் எழுதின நெவர் நெவர் அப்படின்ற புக்கு அண்ட் டூ லேட் அப்படிங்கிற இந்த புக்கு. காலின் ஹூவர் புக்கா இருந்துட்டு ஏன் ரொமான்ஸ் ஃபிக்ஷன்ல ரொம்ப த்ரில்லர் இருக்கு அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். பட் 2மே வேற லெவல் த்ரில்லரா இருக்கும். இது வந்துட்டு அந்த லவ் ஸ்டோரி அப்படிலாம் இருக்கும். பட்
டொமஸ்டிக் வயலன்ஸ் கண்டென்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரியும் இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நான் நல்லா என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணேன். டூ லேட் அப்படிங்கிற புக் நல்லா இருக்கும். சம்மரி வீடியோ ஆல்ரெடி இருக்கு. நீங்க அதை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த புக் வாங்கி படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெவர் நெவர் அப்படிங்கிற புக் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ரீடா இருந்துச்சு. ரொம்ப நாளா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து லவர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆயிடுறாங்க. திரும்ப ஏன் அப்படி ஸ்ட்ரேஞ்சரா ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்ஸோட கொடுத்துருப்பாங்க. என்ஜாய் பண்ணி தான் ரீட் பண்ணேன். பட் இந்த புக்கான்னு கேட்டிங்கன்னா நான் டூ லேட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் வந்துட்டு பிட் டிராகிங். பட் ஓகே ரீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா அனதர் இந்தியன் ஆத்தர் தேவாஷிஷ் சாதனா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ். இது வந்து நான் ராட்சசன் மூவி வைப்ஸ் இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி ரேப் அப் வீடியோவா சம்மரி வீடியோல ரெண்டுத்துலயுமே சொல்லியிருப்பேன். டால் மேக்கர், கிளிப்பர் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. இந்த புக்ல நான் பயங்கரமா என்ஜாய் மீன்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கோட படிச்சிருந்தேன். நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கேன் ரிவ்யூஸ்லாம். டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அடுத்து என்ன அப்படி இருக்கும். இந்த புக்லாம் படிக்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு த்ரில்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. த்ரில்லர், ஹாரர் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது ட்ரை பண்ணுங்க. அப்படிலாம் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் இருக்கிற மாதிரி ரொமான்ஸ் ஃபிக்ஷன், ரோம்காம் அந்த மாதிரி புக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா ஆல் த லைஸ் பை நிக்கோலா சாண்டர்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு நான் புக்கா படிச்சிருந்தேன். எனக்கு கேரக்டர்ஸ் நேம் ஞாபகம் இல்லை. பட் தீம் வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. நல்லா வெளியில பார்க்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. பட் அந்த ஒய்ஃப்க்கு தெரியாம அந்த ஹஸ்பண்ட் அவங்க என்னென்ன பண்றாங்க, எது பண்றாங்க அப்படின்னு மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எண்டிங்கும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அகைன் நான் வந்து கிண்டல் அன்லிமிட்டட் போயிட்டு அந்த ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் நான் அது என்னன்னு பார்க்கல. அப்படி இல்லைன்னா நான் ஒரு நோட்ல வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் எழுதி வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தேன்னா ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரேப்பப் வீடியோ இருக்கும். அதே போய் நான் திரும்ப பார்த்தேன்னா ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து லாஸ்ட் இயர் ரீட் பண்ண அந்த 35 புக்ஸ். அண்ட் இந்த இயர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய புக்ஸ் ஆல்ரெடி ரீட் பண்ணாம நிறைய புக்ஸ் இங்கே இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் புதுசாக வாங்கவும் சான்சஸ் இருக்கு. பார்ப்போம் 50 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா என்னன்னு கம்ப்ளீட் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் பார்ப்போம். அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் ஹாப்பி பொங்கல் அகைன்.